ப்ரூஸ் பேனர் தான் முதல் ஹல்க்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, ப்ரூஸ் பேனர் பிறக்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே மார்வல் யூனிவர்ஸில் ஒரு ஹல்க் இருந்தான். அவன் பெயர் தம்மூஸ். கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 9500 இப்போ இருக்கும் ஜார்டன் பகுதியில் டாமூஸ் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அந்த காலத்தில் கடுமையான வறட்சியால் அவன் கிராமம் அழிவின் விளிம்பில் இருந்தது. கிராமத் தலைவர் ஒரு விசித்திரமான பச்சை விண்கல்லை குட் கிரீன் ஐ என்று நம்பி அதற்காக தம்மூஸை பலி கொடுத்தான். அந்த விண்கல் அவனை முழுவதுமாக விழுங்கியது. ஆனா அவன் சாகல. சில நேரத்துக்கு பிறகு பெரிய பச்சை நிற கொம்புகள் கொண்ட ஒரு அரக்கன் மாதிரி திரும்பி வந்தான். அதுதான் மார்வல்ல முதல் ஹல்க். அந்த புதிய சக்தியால் பூமிக்கடியில் இருந்த தண்ணீரை கூட உணர முடிந்தது. தன் மக்களை காப்பாற்றணும் என்று நினைத்து கிராமத்துக்கு வந்தான். ஆனா யாருக்கும் அவனை அடையாளம் தெரியல. அவனை தாக்கி கொன்றுட்டாங்க. இறந்த பிறகு தம்மூஸ் ஒன் பிலோ ஆல் என்ற மர்மமான சக்தியை சந்தித்தான். அந்த சக்தி அவனுடைய கோபத்தை பயன்படுத்தி கிரீன் டோர் வழியாக மீண்டும் உயிர் கொடுத்தது. இந்த முறை தம்மூஸ் திரும்பி வந்து தன்னை கொன்றவர்களிடம் கொடூரமான பழி வாங்கினான். அப்படித்தான் மார்வல்ல காமா கர்ஸும் ஹல்க் லெகசியும் ஆரம்பமானது. பின்னாடி காலத்தில் அவன் என்கிடு என்ற பெயரிலும் வாழ்ந்ததாக மார்வல் காமிக்ஸ் சொல்கிறது. கில்காமேஷ் உடன் சேர்ந்து போராடியதும் பல ஆயிரம் ஆண்டுகள் உயிரோடு இருந்ததும் இந்த கதையோட ஒரு பகுதிதான். அதனால மார்வல் காமிக்ஸ் படி ப்ரூஸ் பேனர் முதல் ஹல்க் கிடையாது. அந்த இடம் தம்மூஸுக்கு தான் சொந்தம். இந்த மாதிரி மார்வலோட மறைக்கப்பட்ட சீக்ரெட் ஒரிஜின்ஸ் இன்னும் வேணும்னா ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு ரெடி ஆகுங்க.